ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளெஸ்ஸிஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைட் சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரை தக்காளியை நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். வினிகரில் பச்சை மிளகாய் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். சாஸ் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் அண்ட் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஸ்ட்ரைனர் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பொரிக்காமையும் செய்யலாம். பட் பொரித்து செய்யும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டும் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம சாஸில் போட்டு பரட்டும் போது ரொம்ப சொதன்னு ஆகும். ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸான ஆயிலெலாம் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த வினிகரில் இருக்க பச்சை மிளகாவை வினிகரை விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதே வினிகரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாஸையும் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அந்த கணக்கில் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸை 1 டேபிள் ஸ்பூனும் சில்லி சாஸை 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவருக்காக. டொமேட்டோ கெச்சப் இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், இது டார்க் சோயா சாஸ், இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வினிகரில் ஊற வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரை பதத்துக்கு வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸ் மிக்சரை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பரோட்டா பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா சில்லின்ற பேருக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுவையான ஃப்ரைட் சில்லி பரோட்டா தயாராகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதிகப்படியான இன்க்ரீடியன்ஸ் கூட இதுக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இனிமேல் லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சில்லி பரோட்டா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்குங்க. பாய் பாய்.